முக்கியமாக இந்த வயிறு பகுதிகள் பாதிப்பு அடையிறது வந்து பித்தம் தான் காரணம் அப்படின்றாங்களே சார், அது உண்மையா சார்? பித்தம் ஜாஸ்தி ஆச்சு என்ன பண்ண உங்களுக்கு கிட்னி, லிவர், இந்த பித்தப்பையில் கல் வந்துடுச்சு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் இதெல்லாம் எதனால வருதுன்னா இதான் ரீசன். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, சின்னதாக இருக்கும்போதே அது பார்க்கலாம். அது சொல்ல மாட்டாங்க ரொம்ப பேர். சொட்டா போகிறது, போகும்போது எரிச்சல் வரும், இன்னும் சிலருக்கு போகும்போது பார்த்தா பிளட் கலரில் வரும் யூரின். அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு என்னோட பேஷண்ட்ஸ் பார்த்தா அதிகபட்சம் லேடிஸ்க்கு இருக்கு கர்ப்பப்பை சுற்றி பிரச்சனை. நான் ஃபஸ்ட்டு கேட்பேன் அவங்க கிட்ட, லிவரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? லிவர் கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக பண்ணால் கூலாக வச்சுக்கணுமா பாடியை. காலைல எழுந்த உடனே வெறும் வயிற்றுல கிழநெல்லி பவுடர் வாங்கிக்கோங்க. கிழநெல்லி பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸ் மோரில் போட்டு கலக்குங்க. அத்திப்பழம், நாட்டு அத்திப்பழம் எங்களுதெல்லாம் சின்னதாக வரும், இந்த வடையாக வரதெல்லாம் இல்லை. அதோட பெனிஃபிட் 4 நாள் நீங்கள் சாப்பிட்னா சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு 50 டிசீஸ் சரி பண்ணும். நியூ தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம கூட பாரம்பரிய சித்தா அண்ட் வர்மா டாக்டர் செந்தில்குமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? சார், பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வயிறு சார்ந்த பகுதிகளில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக முக்கியமாக இந்த வயிறு பகுதிகள் பாதிப்பு அடையிறது வந்து பித்தம் தான் காரணம் அப்படின்றாங்களே சார், அது உண்மையா சார்? இல்லைம்மா, பித்தம் வந்து ஒரு சைடில் சொல்லலாம் பித்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. பித்தம் எதனால் உருவாருது? உடம்பை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிறது இல்லை, கரெக்ட் டைமுக்கு ஃபுட் இருக்கிறது இல்லை, கண்டது சாப்பிட்றது, புரியுதுங்களா? இது மாதிரி இருக்கும்போதுனா பித்தம் ஜாஸ்தி ஆகும். பித்தம் ஜாஸ்தி ஆச்சு என்ன பண்ண உங்களுக்கு கிட்னி, லிவர், இந்த பித்தப்பையில் கல் வந்துடுச்சு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் இதெல்லாம் எதனால வருதுன்னா இதான் ரீசன் உங்களுக்கு, புரியுதுங்களா? ஒன்று நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணி நிறைய குடிக்கிறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லையா, சின்னதாக இருக்கும்போதே அது பார்க்கலாம். அது சொல்ல மாட்டாங்க ரொம்ப பேர். சொட்டா போகிறது, போகும்போது எரிச்சல் வரும், இன்னும் சிலருக்கு போகும்போது பார்த்தா பிளட் கலரில் வரும் யூரின். பிளட் கலரில் வரும் யூரின். அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் சொல்லணும் அவங்க, இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அது ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஏரியாவே ஃபுல்லாக இதாகிடும் உங்களுக்கு, புரியுதுங்களா? இது வந்து மோஸ்ட்லி நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு என்னோட பேஷண்ட்ஸ் பார்த்தா அதிகபட்சம் லேடிஸ்க்கு இருக்குது கர்ப்பப்பை சுற்றி பிரச்சனை. நான் ஃபஸ்ட்டு கேட்பேன் அவங்ககிட்ட, ஏன்னா என்கிட்ட வரவங்கக்கிட்ட நான் எல்லாமே தெளிவாக கேட்பேன். பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சா, பீரியட்ஸ் வந்து எப்படி, எத்தனை நாளைக்கு போயிட்டுருக்கு, ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் என்னங்கிறது. இந்த மாதிரி சொல்கிறாங்க என்கிட்ட, டாக்டர் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளமே எனக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பண்ண, அதுக்கு தான் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். ஏன்னா சொன்னால் மட்டும்தான் என்னால் குயிக்காக அவங்களுக்கு சரி பண்ண முடியும், மறைச்சா சரி பண்ண முடியாது. திடீர்னு சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கு, எத்தனை நாளாக போதுமா, 2 வருஷமா, இதேமா என்கிட்ட சொல்லலைன்னு. நம்ம சொன்னால் தானே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு உண்டான மெடிசன்ஸு, குயிக் ரெமெடி என்ன இருக்குது, ஃபுட்டில் எப்படி பண்ணலாம், எப்படி சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு மாறுபடுமா அது? ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை கல், இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவரால் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கும். லிவர் இருக்குது இல்லைங்களா, அது வீங்கி இருக்கும், அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். ப்ளஸ் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இது கூட வந்து இர்ரெகுலர் பீரியட் இருக்கும், புரியுதுங்களா? இதெல்லாமே ஒரு ரிலேட்டட் தான். இதை வந்து எல்லாம் தெளிவாக சொன்னாங்க அப்படின்னீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அற்புதமான மெடிசன்ஸ் இருக்குது. இதை கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 டேஸ்லாம் சரி பண்ணியிருக்கேம்மா. ஏன் சார், இப்போது வயிறை வந்து எம்ஆர்ஐ எடுப்பாங்க. உதாரணத்துக்கு யூட்ரஸு, அதாவது காமனாக இந்த வயிற்றுக்கு வந்து எம்ஆர்ஐ எடுப்பாங்க. இந்த எம்ஆர்ஐ எடுக்கிறப்போ என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியும் சார்? உள்ளே வந்து ஏதாவது ஃபங்கஸ் இருக்கா, இல்லை கட்டிகள் ஏதாவது இருக்கா, இல்லை வீக்கம் இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க அவங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூமர் கட்டி, இது அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் பார்த்தா கேன்சர் கட்டி. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அதோட ஷேப்பு, அதோட சைஸு, இதை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு. இப்போ என்கிட்ட என்ன பார்த்தா, நான் வந்து உங்களுக்கு என்ன நெகட்டிவ் பண்ணுது அப்படின்னு கேட்பேன். இதெல்லாம் இருக்குது எனக்கு. மேக்ஸிமம் நான் வந்து ரிசல்ட்டெல்லாம் பார்க்குறது இல்லைம்மா. என்னென்னா உடம்புல வியாதி வரதே வந்துட்டு உங்களுக்கு இம்யூனிட்டி குறைய தான் டிசீஸ் உள்ளே வருது. அந்த இம்யூனிட்டி நான் ப்ளஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா அந்த டிசீஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகும். சிம்பிள். எந்த டிசீஸாக இருக்கட்டும், அதுக்கு தான் ஃபுல் தெளிவாக கேட்டுக்கிறது. இப்போ லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் சார் கம்ப்ளீட்டாக சொல்லுவாங்க என்ன நடக்குது மைனஸ். சரிம்மா, நான் இதை உங்களுக்கு ஒரு 3 டேஸ் எடுங்க, எனக்கு 4th டே ஃபோன் பண்ணுங்க. அப்போ சொல்லுவாங்க, சார் இது வலி குறைஞ்சி போச்சு, இந்த ப்ராப்ளம் இல்லை, இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது சரியாகிட்டு, ஓகேம்மா இன்னும் 10 டேஸ் எடுங்க. 10 டேஸ் கழிச்சு திருப்பி கேட்பாங்க, சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது டாக்டர், ஓகே குட்.
அவங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும். ஒரு 2 மாதத்தில் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அவஸ்தைப்படுவாங்க. ஒரு 2-3 மந்த்தில் சரி பண்ணிடலாம். ஏன் சார் இப்போது ஒரு லிவர், பேன்க்ரியாஸ் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஹெல்த்தியாக இருக்கா இல்லை ஏதாவது பிரச்சனை கொடுக்கான்றது எப்படி தெரியும்? அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டமக்கு தான்மா இரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், டைஜஷன் ஆகலைன்னு சொல்லுவான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லுவான். இவெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது மோஷன் ப்ராப்ளம். மோஷன் சரியாக போகாது. யூரின் போனால் பயங்கரமாக ஸ்மெல் வரும். இதெல்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் பார்த்துடணும். இப்போ யூரின் போகும்போது எப்போவுமே ஒரே பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லணும். நம்ம பார்க்கலாம் யூரினரி ட்ராக்ல என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது, இது எதனால் வருது. ஒரு 10-15 நாளில் ஃப்ரீ பண்ணக்கூடிய இது இருக்குது. இவங்க அதை விட்டுருவாங்க. அப்படியே ஒரு லிமிட்டுக்கு மேலே போனதுக்கப்புறம் என்னென்னவோ ஆகிடும். என்கிட்ட வந்திருக்காங்க நிறைய பேஷண்ட், கண்ணா பின்னான்னு பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வருவாங்க. இது சிம்டம்ஸ் ஆரம்பத்தில் இருக்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு. வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் சிலருக்கு, மோஷன் வராது, சிலருக்கு வந்து டைஜஷன் ஆகாது, பசிக்காது. இதெல்லாம் சொல்லிக்கலாம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக க்யூர் பண்ணலாம். அப்போது இல்லை இப்போ இந்த பிரச்சனைலாம் எம்ஆர்ஐயில் தெரியுமா சார்? ஆமாம்மா, எம்ஆர்ஐயில் உங்களுக்கு வந்து 70% தெரிஞ்சிடும்மா. சூப்பர் சார். 70% தெரியும். ஸோ மக்கள் இந்த நேர்காணல் பார்க்குறவங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களோட வயிறு பகுதி அதாவது வயிற்று பகுதியை போய் நீங்கள் வந்து எம்ஆர்ஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சார் சொல்கிற மாதிரி வருமுன் காப்போம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். என்னன்னா நான் சொல்கிறேன், நான் ரெடியாக இருக்கேன். இப்போ நிறைய பேர் கேட்பாங்கம்மா, என்கிட்ட பார்த்து இந்த வீடியோஸ் போடுறோம் இல்லையா, நம்ம அதை பார்த்துட்டு என்ன பார்க்காம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறது அவங்களே. இந்த தயிர், வெந்தயம் அப்படி எடுத்து எனக்கு ஃபோன்லாம் பண்ணியிருக்காங்க. டாக்டர் உங்களை நாங்கள் பார்க்கணும். ஒரு பேஷண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு எனக்கு கோயம்புத்தூரில். டாக்டர் நீங்கள் தயிர் சொன்னீங்க, சாப்பிட்டா இந்த பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் விட்டு காலைல வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட ஆரம்பித்தேன். என் ஹஸ்பண்டு என் பசங்களாம் சிரித்தாங்க. பட் ஆனால் 20 நாள் சாப்பிட்டேன் டாக்டர், எனக்கு முட்டி வலி இல்லை, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் போச்சு, எல்லாமே நல்லாயிருக்கு, உங்களை நான் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்கு. என்னன்னா இது மாதிரி பண்ணிக்கோங்க, நிறைய நான் கொடுக்குறேன் அட்வைஸ், இதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ எம்ஆர்ஐல வந்து நமக்கு லிவர் எல்லாமே தெரியுமா சார்? கண்டிப்பாம்மா. அப்போ அதில் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக காமிச்சிடும். டெஃபினட்டாக தெரியும். ஓகே டெஃபினட்டாக எம்ஆர்ஐ வந்துட்டு உங்களுக்கு டீப்பாக போயிடும். ஆமாம், அது என்னன்னா நான் எதுக்கோசரம் எம்ஆர்ஐ எடுங்கன்னு அட்வைஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாமா பயப்படுவாங்க. டாக்டரே சொல்லிட்டார் எம்ஆர்ஐ எடுக்க சொல்லி, என்ன இருக்குமோ எது, இந்த பயமே பாதி வியாதி ஆகிடும் அவங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை பற்றி கேட்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளோட லிவர். இப்போ நிறைய பேருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகுது, நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. லிவரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? இப்போது நார்மலாக இருக்கீங்க நீங்கள், ஒரு 15 வயசு 20 வயசு ஒன்றும் பிரச்சனை வராது. 25 வயசுக்கு மேலே தான் எல்லாமே வந்து இன்றைக்கி நான் சொல்கிறது. அதாவது ஒரு காலத்து 40 வயசு மேலே தான் வியாதி. போங்க சார், 60 தான் சார், 60 தான் வியாதி. இன்றைக்கி வந்து 20 வயசு 22 வயசுக்கு 25 வயசுக்கு வருது. உங்களுக்கு லிவர் கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக பண்ணால் கூலாக வச்சுக்கணுமா பாடியை. காலைல எழுந்த உடனே கரெக்டான ஆகாரம் சாப்பிட்ணும். 2வது முடிஞ்ச அளவு மோர் சாப்பிடுங்க. 2வது பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி இருக்கு இல்லையா, தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? கீழாநெல்லி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு சார். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் தேடி கண்டுபிடிச்சி நான் விற்கிறாங்க, கடையில் விற்கிறாங்க, கீழாநெல்லி பவுடர் விற்கிறாங்க. கசப்பாக இருக்கும் அது, புரியுதுங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் மோரில் அதை போட்டு கலக்கி சாப்பிடுங்க, நல்ல எஃபெக்ட் இருக்கும்மா. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போகிறோம். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் கீழாநெல்லி பவுடர் வாங்கிக்கோங்க. கீழாநெல்லி பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸ் மோரில் போட்டு கலக்குங்க, கலக்கிட்டு குடிச்சிருங்க. ஒரு 1 hour எதுவும் சாப்பிடாதீங்க. ஒரு 10 டைம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதுமா, கிட்னி ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் ஆகிடும். கிட்னி ஃபர்ஸ்ட், கிட்னி நல்லா இருக்கணும்னா மக்களே கேட்டுக்கோங்க, கீழாநெல்லி பொடி. கீழாநெல்லி சரிங்களா, அதை பொடி சாப்பிடலாம். மோர் நார்மலாக இருந்தால் இது மாதிரி இருக்குது, டவுட் இருக்குது, எனக்கு ப்ராப்ளம். டெய்லி சாப்பிடணுமா இல்லை வாரத்துக்கு 2 நாள்? வாரத்துக்கு 2 நாள், ஒரு நாள் போகிறோம்மா. 2 நாள், வாரத்துக்கு 2 நாள் சூப்பர். வாரத்துக்கு 2 நாள் அருமையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, பொடி விற்கிறாங்க, ரொம்ப காஸ்ட்லாம் இல்லைம்மா. 150 ரூபாய் 200 ரூபாய்க்கெலாம் விற்கிறாங்க. ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி காலைல ஒரு குடிங்க. ஒரு 1 hour எதுவும் சாப்பிடாதீங்க. ஒரு 4-5 வாட்டி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் ஏசி போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூரின், மெயினாக வந்து யூரின் தான்மா. இன்றைக்கி நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கனாலே எதுக்கு ஃபஸ்ட் உங்களுக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கிறாங்க? அறிகுறியாக தான் யூரின் சொல்லிவிடும் எல்லாத்தையும். யூரின் வந்து எப்படி போகுது, என்ன போகுது, ஏது போகுதுன்னு வச்சாலும் நம்ம சொல்லிடலாம் அவங்களுக்கு. காலையில் எழுந்த உடனே போகிற யூரின் சிலருக்கு ஸ்மெல் வரும், தப்பில்லை. ஏன்னா ஒரு 5 to 6 hours நம்ம அதை பிளாக் பண்ணி வெளியே போகிறோம். அதுக்கப்புறத்தில் அது போகிற யூரினில் டெஃபினட்டாக ஸ்மெல் வரக்கூடாது, லைட்டாக வரலாம், தப்பில்லை. ஒரு பயங்கரமானது அடிக்கும், அப்படிலாம் இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை பார்க்கணும். இதை வந்து பண்ணுங்கள். அதாவது சின்ன சின்ன விஷயமா ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயம்னா. ரொம்ப மேஜராக இருந்தால் என்ன வந்து பாருங்கள், நான் வந்து பார்க்குறேன், உங்களை பார்த்து பண்ணி கொடுக்குறேன். இது மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன். கிட்னி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா கீழாநெல்லி பொடியா சார்? கீழே நாட் ஒன்லி ஃபார் கிட்னிம்மா, லிவருக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கசப்பு தன்மைமா. அது கூலிங். அது மோரில் சாப்பிடும்போது, வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உள்ளே போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துரும். அதுதான் கண்ட டைமில் சாப்பிடக்கூடாது. காலையில் எழுந்த உடனே
ஒரு கிளாஸ் மோர், ஒரு பெரிய செலவில்லை, ஒரு கீழநெல்லி, ஒரு 10 வாட்டி சாப்பிடுங்க. 10 டைம்ஸ், வாரத்தில் 2 நாளோ வாரத்தில் 1 நாள் போகிறோம். வேற என்ன சார் லிவருக்கு நல்லது? லிவருக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்து இது பண்ணுறோம். 2வது ஆலோவேரா சாப்பிட்லாம். ஆலோவேரா வந்துட்டு காலையில் எழுந்த ஒன்று அதே மாதிரி ஆலோவேரா குடிக்கலாம். குடிச்சிட்டு எது சாப்பிட்டாலும் ஒரு 1 ஹவர் எதுவும் சாப்பிட வேண்டாம். லெமன், வெறும் லெமன் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். என்ன சார் பண்ணும்? ஒரு லெமனை புழிஞ்சிட்டு குடிச்சிருங்க காலையில், வேறு ஒன்றும் வேண்டாம். அசிடிட்டி ஆகாதா சார்? யார் சொன்னது? இது லைஃப் லாங் சாப்பிட சொல்லமா நான். ஒரு 1 மந்த் சாப்பிடுங்க, ஒரு 48 டேஸ் சாப்பிடுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். அது சாப்பிட்டு 1 ஹவர் எதுவும் சாப்பிடாதீங்க. இதில் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சளி பிடிச்சிக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன கூட திட்டினார் ஒருத்தர், இதெல்லாம் வந்து சாப்பிட்டா என்ன ஆகும், வயதாகும். சாப்பிட்டு சொல்லணும். சாப்பிட்டவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, நான் சாப்பிட்ருக்கேன். 48 டேஸ் ஒரு லெமன் இருக்கு இல்லைங்களா, அதை பொழிஞ்சிட்டு காலையில், அதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே என்ன பண்ணோம், வேலையை பார்த்துரும். திருப்பி அதெல்லாம் ப்ராப்ளம் வரதுக்கு இட் வில் டேக் 10 இயர்ஸ். புரியுதுங்களா? அது வரைக்கும் பார்த்துக்கலாம் இல்லையா? லெமன் வந்து கெடுதல் பண்ணாதுமா. லெமனு, தயிர், தேன், பூண்டு, வெங்காயம், நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நோய் இல்லாமல் வாழலாம், மருந்து இல்லாமல் வாழலாம். அஸ்வகந்தா உடம்புக்கு என்ன சார் பண்ணும்? அஸ்வகந்தா நர்வஸுக்கு நல்லதுமா. நரம்பு பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, உடம்புக்கு வீரியத்தை கொடுக்கும். சுத்தமான அஸ்வகந்தா வருது. சார் தூக்கமே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. தூக்கம் வரதுக்கு என்ன சார்? இருமா, இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேம்மா. நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெடி பண்ணிவிடுவேன் நான் தூக்கத்துக்கு மருந்து. ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் பாலில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் தூக்கம் வரும். நேச்சுரல் ஸ்லீப் வித் 100% ஹெர்பல்ஸ். ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்காது. அது தூக்கம் மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்தோடனே மோஷன் கூட்டின்னு போய்டும். அது தூக்கமும் மோஷனும் இருந்ததுன்னா உங்களுக்கு உடம்புல வந்து 70% டிசீஸ் இல்லை. நல்லா தூங்கி காலையில் எழுந்தோடனே நீங்கள் மோஷன் பாருங்கள், ஹாஸ்பிட்டல் செலவே இல்லை உங்களுக்கு. எத்தனை பேர் போகிறாங்க அந்த மாதிரி? நல்ல டீப் ஸ்லீப் 6 ஹவர்ஸ், எழுந்த உடனே மோஷன் போகணும். இது 2 இருந்தாலும் டிசீஸ் இல்லை உடம்புல. உடம்பு கரெக்டாக அது வேலையை அது பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பேங்க்ரியாஸில் வந்து 3-4 இது இருக்குமா அதில் உங்களுக்கு, புரியுதுங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஸ்டமக் சுத்தம் இல்லாதனால வருது, சுத்தம் இருக்காது, அதனால் வர ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இன்னொருத்தருக்கு பிளட்டு சுத்தம் இருக்காது, இதனால் வர ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாடியை க்ளீன் பண்ணிவிடுவேன். பாடியை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு உண்டான மெடிசன் கொடுத்தோன்னா ஒரு 2 மாதம் 1 மாதத்தில் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும். உங்களுக்கு உள்ளே இருக்க கழிவு மொத்தத்தையும் எடுத்துருவோம் வெளியில். அதாவது ஒரு மெடிசன் இருக்குது என்கிட்ட, உடல் சுத்தம், அது வந்து குடல் சுத்தம் இல்லை, அது உடல் டோட்டல் பாடி க்ளீன் பண்ணும். அதாவது வாதம், பித்தம், கபம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 3 நாடியுமே பேலன்ஸ் பண்ணுற ஒரு மெடிசன் அது. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்தேன்னா சரியாகும். ஏன்னா அது 3 நாள் ரிலேட்டடில் வரதுனால அது எதுன்னு சொல்லி கொடுக்க முடியாது. நம்ம ஒருத்தருடைய பாடி கண்டிஷன் பொறுத்து இருக்காது. பாடியை க்ளீன் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருவேன். அது ஏன் சார் இப்போது வயிறு வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறீங்கல்ல, பாடி கிளீனிங் எல்லாம், அது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும் சார்? மாதம் நார்மல் உடம்பாக இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கலாமா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கலாம், தப்பு இல்லை. இப்போது இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விதவிதமான டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இந்த விதைகள் சொல்கிறாங்கல்ல சார், ஆலி விதை, அலீம் சீட்ஸ்ன்றாங்க, இது அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீடு, இந்த 3 சீட்லையும் என்ன சார் இருக்குது? இல்லைம்மா, நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைம்மா, எனக்கு அதை பற்றி தெரியாதுமா. சீட்ஸை பற்றி நான் அது பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் கொடுக்குறது அத்திப்பழம், பேரிச்சம்பழம். நான் சீட்ஸ் கிட்ட போகிறதில்ல. என்ன போகிறது இல்லைனாமா, அது ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. அவங்க மனசு சந்தோஷத்துக்கு சாப்பிட்றாங்க. அது இப்போ நான் கொடுக்குற அத்திப்பழத்தில் 4 நாளில் ரிசல்ட் சொல்லுவாங்கம்மா. எனக்கு ஃப்ளெக்ஸி சீடில் 4 நாளில் கொடுக்க முடியாது. நான் ஃப்ளெக்ஸி சீடில் நான் கொடுத்துட்ருக்க முடியாது. அத்திப்பழம் நாட்டு அத்திப்பழம் எங்களுதெல்லாம் சின்னதாக வரும், இந்த வடையாக வரதெல்லாம் இல்லை. அதோட பெனிஃபிட் 4 நாள் நீங்கள் சாப்பிட்னா சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு 50 டிசீஸ் சரி பண்ணும் அத்திப்பழம். இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் வந்து சீட்ஸ், ஆமாம், சீட்ஸ் எல்லாம் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது. என் பேஷண்ட்ஸ்லாம் இந்த சீட்ஸ் சாப்பிடுங்க, அந்த சீட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லி. அத்திப்பழம் தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. ஒரு 10 டேஸ் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாரம் 4 நாள் 5 நாள்லேயே தெரியும் எஃபெக்ட் உங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க உடம்புலன்னு சொல்லிட்டு. என்கிட்ட ஒரு பொண்ணு மைசூரில் 1.5 வருஷம் வாங்கிட்டு இருக்கா, மாதம் 2 பாக்கெட்டு. நான் நீ கேட்டேன் என்னம்மா பண்ணுறேன்னா, உனக்கு ஃபஸ்ட்டு 2 பாக்கெட் எடுக்க சொன்னேன். அங்கிள் முடி கொட்டினே இருந்து நின்று போச்சு, எனக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருந்துச்சு, சரியாக போச்சு, ஸ்கின் இன்ஃபெக்ஷனே இல்லை சுத்தமாக எனக்கு சாப்பிட்றதுலேருந்து, அதனால் எனக்கு மாதம் 2 பாக்கெட் அனுப்புங்கன்னு சொல்லி இன்னும் 1.5 வருஷம் வாங்கிட்டு இருக்கா. அது மாதிரி அது நிறைய வேலை செய்யும் அத்திப்பழம். ஓஹோ. பேரிச்சம்பழம் பிளட்டுக்கு, ஸ்ட்ரென்த்துக்கு. அதையும் என்ன பண்ணுவேன், பேரிச்சம்பழத்தை நல்ல எப்படி சொல்கிறது, பேரிச்சம்பழம்லாம் இங்கே சரியாக இருக்கிறது இல்லைம்மா. நான் கொடுக்குற ஒரு பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் 70 ரூபாய் காஸ்ட் ஒன்றே ஒன்று. புரியுதுங்களா? 4000 ரூபாய்க்கு 30 பழம் 40 பழம் தான் வரும். அது
வாழைப்பழம் மாதிரி இருக்கும், விதை பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு தான் இருக்கும் உள்ள. அதை வந்து கட் பண்ணிவிட்டு தேனில் ஊற வச்சுட்டு நைட் படுக்கும்போது 1 2 சாப்பிட்டிங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பிடும்போதே தெரியும் எஃபெக்ட் உங்களுக்கு. இப்போது நம்ம பேசிட்டு இருக்கும் போது எல்லாத்துக்குமே இந்த ரத்தம் ரொம்ப முக்கியமாக இருக்குது சார். ஸோ ரத்தம் நிறைய பேருக்கு சுத்தமாக இருக்காது. இன்னொன்று சில பேருக்கு ரத்தம் அந்த ஹீமோகுளோபினே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ இதுக்கு சரி பண்ண என்ன சார் பண்ணலாம்? இருக்குமா, இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அத்திப்பழம் ஹெல்ப் பண்ணோம். 2வது பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிரப் ஒன்று கொடுக்குறேன் நான், இந்த ஃப்ரூட் கண்டென்ட்டில் வரவங்களுக்கு. அது நல்லா ஹெல்ப் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 20 நாள் சாப்பிட்டுட்டு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. புரியுதுங்களா? ரொம்ப வீக்காக இருக்கிறது, பிளட்டு சுத்தம் இல்லாத சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அது வேறு மெடிசன் மாதிரி. பிளட்டில் வந்து க்ளீன் இருக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிறைய பேருக்கு ஒரு 30-35 வயசு மேலே தான் அந்த ப்ராப்ளம் வரும், பிளட்டு சுத்தம் இல்லைங்கிறது. அது பண்ணிக்கலாம். அத்திப்பழம் நல்லா பண்ணும். அத்திப்பழம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிளட்டில் இருக்கிற தேவையில்லாத விஷயத்தை யூரின் வழியாக கொண்டு போயிடும். அது மெத்தட் இருக்குது சாப்பிட்றது. இப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணும், ஒருத்தருக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணும், ஒருத்தருக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணும்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிடும். இப்போ ரத்தம் சுத்தம் இல்லைன்றது எப்படி பார்த்தா உடம்புல கட்டி வரும், இது சொறி மாதிரி வரும், செருங்கு மாதிரி, இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரத்தம் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். எங்கேயாவது இடத்துல காமிச்சிடும் உங்களுக்கு. அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்து ஃப்ரீ பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ உடம்புல ஹீட் அதிகமாக இருக்குது, இல்லை ட்ரைனஸ் அதிகமாக இருக்குன்னா நம்மளோட கால்களில் ஃபஸ்ட்டு காட்டும்னு சொல்லுவாங்க. கால் அந்த பாலமாக வெடிக்கிறது, அதெல்லாம் ஏன் சார்? இல்லைம்மா, பாலம் வெடிக்கிறது வந்து அது வந்து ஹீட்டுக்கு அவசரம் இல்லைம்மா. அது பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வெடிக்கும். 2வது இவங்க வேலை பண்ணுற இடம் இருக்குது இல்லைங்களா, அங்கே ஏதாவது கெமிக்கல் இந்த மாதிரி இருக்குது, சுத்தமாக இருக்க முடியலன்னா அந்த மாதிரி இருந்தால் வெடிக்கும் உங்களுக்கு. 2வது பிளட் சர்க்குலேஷன் காலில் சரியில்லைனாலும் வெடிக்கும் உங்களுக்கு. இப்போ உடம்புல பிளட் சர்க்குலேஷன் இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கால் வெடிப்பே இருக்காது, பக்காவாக இருக்கணும். ஏன்னா பிளட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது கால் கிட்ட வரும்போது ஸ்லோ ஆகிடும், தலைக்கிட்ட வரும்போது ஸ்லோ ஆகிடும். ஏன்னா தலைக்கிட்ட போகும்போது நிறைய பேர் தலைவலி வருது, தலை ஸ்ட்ரெஸ்ஸு, சர்க்குலேஷன் தான் அது. ஏன்னா எல்லாம் வந்து நிற்கிறோம், நடக்கிறோம், படுக்கிறோம், எழுதுக்கிறோம், இவ்வளோ தானே பண்ணுறோம். அது கொஞ்சம் ஒரு சில வார்மப்லாம் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா கால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கால்களுக்கு கூட நைட்டு தூங்க போகிறப்போ எண்ணெய் தடவிட்டு படுக்கிறது சிறப்பா சார்? வேணும் தடவிக்கலாமா, அதனால் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே இப்போது ஒரு 45 வயசு 50 வயசில் இருக்கவங்களுக்கு காலை பார்த்தாலே சொல்லலாம், ஏஜ் வந்து காலை பார்த்தாலே சொல்லலாம். சரிங்களா? என்னென்னா அவங்க தோல் ஷிங்க் ஆகிடும், நகம் சொத்தை ஆகிடும். இப்போ பாருங்கள் எனக்கு கால் பாருங்கள் நல்லா தான் இருக்குது. இல்லை 60 இயர்ஸ் எனக்கு பெருசாக மெயின்டைன் பண்ணல. என்ன ஒன்று கரெக்டாக என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிக்கிறோம். உடம்புக்கு தேவையானது கிடைக்கும், பிளட்டுக்கு தேவையானது கிடைக்கும். இந்த மாதிரிலாம் ஆச்சுனாலே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. கையை பார்த்தா சொல்லலாம் வயசு, நகத்தை பார்த்தா சொல்லலாம் சொத்தி ஆகிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பிகினிங்கில் இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், பெருசாக இல்லைம்மா. இதை பண்ணாலே சரியாக போய்டும் உங்களுக்கு. பெருசாக செலவு பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஆகிடுச்சு, இப்படி நிறைய பேர் நடக்க முடியாது, கால் வெடிப்பு, எதனால் வெடிப்பு வருது அதை கேட்கணும். ஃபோனில் கேளுங்க, நான் சொல்கிறேன், ஃபோட்டோ அனுப்புங்க, நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. சார் இதனால் சரி, இது ஒரு 5 நாள் ட்ரீட்மெண்ட்லாம் சரி பண்ணியிருக்கேன் நான். இது கால் வெடிப்பு பாலம் அந்த எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 5 நாளில் சரி பண்ணியிருக்கேன். என்னென்னா தெரியும் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம், இது விட்டா சரியாயிடும். அதனால் நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாட் ஓன்லி மெடிசன், நீங்கள் ஒரு அட்வைஸாக கேளுங்க எங்கிட்ட. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக அதனால் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான் இருக்கும். ரொம்ப முடியலையா வாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், ரொம்ப ஷார்ட் பீரியட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன். மிக சிறப்பு சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வரப்போகிற பதிவுகளை நம்ம இன்னும் நிறைய பேசலாம். கண்டிப்பாக. நன்றி.